Hello friends, வணக்கம் and welcome to சஞ்சயம்மா சமையல். இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, அப்புறம் ஒரு 3 இல்லைன்னா 4 காஞ்ச மிளகாய். இது கூடவே நான் இன்றைக்கி ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, 2 தக்காளி பழம், ஒரு 2 துண்டு அளவுக்கு இஞ்சி இவ்வளோத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி இதையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஒரு 300 கிராம் அளவு உள்ள மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் மாற்றி இப்போ நம்ம அதை விசில் போட்டுடலாம். ஒரு குக்கரில் இந்த மாதிரி நல்லா கழுவுன மட்டனை சேர்த்துட்டு அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ இது இருக்கட்டும். இது விசில் வர நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் வறுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இதெல்லாம் கருகாமல் வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. ஒரு மிதமான தீயில் 1லேருந்து 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேறொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஒரு துண்டு அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே ஒரு 4 முந்திரியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தேங்காவும் நல்லா கருகிராமல் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போவும் அதே பாத்திரத்தில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இவ்வளோத்தையும் நல்லா வதக்கிடலாம். கூடவே இது வதங்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி வதக்கி அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். எல்லா பொருட்களுமே நம்ம வறுத்து சேர்க்குறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வதங்கிருச்சு. நம்மளோட வேக வச்ச மட்டனும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற எல்லா பொருளையுமே தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொதிச்சிட்ருக்கட்டும். மட்டன் கொதிச்சிட்ருக்கட்டும். முதல்ல நம்ம வறுத்த மசாலாக்கள்லாம் அரைச்சாச்சு. அதை உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி வறுத்து மசாலாவை அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக நம்ம டிஃபனுக்கு காலையில் இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்கும் போது நல்ல திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு. அதுக்காக தான் நான் இன்றைக்கி 3 காஞ்ச மிளகாய் தான் சேர்த்தேன். காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். அதனால் இதுக்கு கொஞ்சம் தனி மிளகாய் பொடி நான் அடுத்து சேர்ப்பேன். அதனால் நான் காஞ்ச மிளகாய் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், தக்காளி பழம், பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையுமே நல்ல மையாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதையும் இது உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு காரத்துக்காக நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். கடைசியாக தாளிக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நான் இப்போ தாளிக்க போகிறேன். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி இப்போ அதை நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். அவ்வளோதான். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த குழம்புல நம்ம ஊற்றிட வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.